விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஆலடிப்பட்டியில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஒரே தாய் வயிற்றில் நாம் எல்லோரும் பிறந்திருந்தாலும் அன்பு எனும் உறவால் சகோதர சகோதரிகளாக பாச பிணைப்போடுதான் வாழ்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை எந்த மதத்தவராக இருந்தாலும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவ, ஜெயின, பௌத்தம் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரை அரவணைக்கும் அமைதி பூங்காவாகவும் தமிழகம் மத நல்லிணக்கத்தின் அமைதி பூமியாக விளங்குகிறது. இன்று நேற்று அல்ல, ஆண்டாண்டு காலமாக நாம் கடைபிடித்து வரும் மரபாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கும் தேவன் கருணையை கொடுத்தது போல் தேவ நற்செய்தி, பைபிள் வசனங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானது என தெரிவித்தார். நாம் இந்த உணர்வால் உறவால் நாம் அனைவரும் அன்பு சகோதரர்களாக சகோதரிகளாக அந்த பாசப்பிணைப்போடுதான் இந்த சமுதாயத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், ஜெயின மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், இன்னும் சிறுபான்மை சமுதாயங்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய அமைதி பூங்காவாக மத நல்லிணக்கத்தின் அடையாள பூமியாக இந்த பூமி திகழும் என்பதுதான் இந்து நேற்றல்ல, நாம் ஆண்டாண்டு காலமாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய மரபாக இருக்கிறது. இருந்தாலும் எப்படி தேவன் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் தன்னுடைய கருவியை கொடுத்தாரோ அதே போல அத்தனை உயிர்களையும் நீங்கள் சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த தேவ நற்செய்தி, அவர் தந்திருக்கக்கூடிய வசனங்கள் எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா மக்களுக்கும் பொதுவானது. தானியேல், பாக்கியம், தேவவைரம், அர்ஜுனன், ஸ்ரீரங்கநாயக்கன், பாக்கியம், தேவவைரம், அர்ஜுனன், ஸ்ரீரங்கநாயக்கன், செல்லக்கிளி, தேவகிருபை,